வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோருக்கும் பகிர்ந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்வதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நெல்சன் மண்டேலாவை பற்றி அறியாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தென்னாப்பிரிக்காவினுடைய காந்தி என்று அழைக்கப்பட்டவர். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ்ல உறுப்பினர், போராளி என்ற பல நிலைகளில் அவர் பணியாற்றி கருப்பின மக்களின் விடுதலைக்காக 27 ஆண்டுகள், 1-2 அல்ல, 27 ஆண்டுகள் சிறைவாசத்தில் தனிமையை அனுபவித்து, தனிமை சிறையில் யாரையும் பார்க்க முடியாத அளவிற்கு, மனைவி பிள்ளைகளை கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கடுமையான காச நோயினால் மரணத்தின் விளிம்புக்கே சென்று எவ்வளவு துன்பங்களை தன்னுடைய மக்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவையும் ஏற்றுக்கொண்டு மிக பெரும் தியாகம் செய்தவர் நெல்சன் மண்டேலா அவர்கள். அவருடைய தியாகத்தின் விளைவு தென்னாப்பிரிக்க மக்களின் கனவு நனவாகி மக்களாட்சி மலர்ந்தது. அவர் அந்த நாட்டினுடைய முதல் அதிபராக, சுதந்திர தென்னாப்பிரிக்காவினுடைய முதல் அதிபராக, கருப்பு இன அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆட்சியும் செய்தார், நல்லாட்சியை கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது. மிகவும் ஒரு எளிமையான அடித்தளத்திலிருந்து, ஒரு ஆடு மேய்த்து கொண்டே தன்னுடைய கல்வியையும் கற்றுக்கொண்டு எளிமையான அடித்தளத்திலிருந்து மேலே வந்தவர். அவமானங்களை சகித்து சாதிப்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான். அவமானங்களை சகித்து சாதிப்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான். இந்த பொன்மொழிக்கு நெல்சன் மண்டேலா அவர்கள் மிகச்சிறந்த உதாரணம். அவர் சந்திக்காத அவமானங்களே இல்லை. அவருடைய துன்பங்களை எண்ணி பார்த்து, எழுதி பார்த்து, அவரை பற்றிய ஆய்வுகளை செய்தவர்கள் கூட கலங்கி போனார்கள். தனிமை சிறை என்பது ஒரு கடுமையான தண்டனை. அந்த தனிமை சிறையில், இருளில் தன்னையும் தன் நாட்டு மக்களையும் மட்டுமே நினைத்து நினைத்து உருகி உருகி காசநோய் வரும் அளவிற்கு பலவீனப்பட்டு மீண்டும் அதிலிருந்து மீண்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தென்னாப்பிரிக்க மக்களுக்காக அர்ப்பணித்த மாபெரும் அடையாளம் திரு நெல்சன் மண்டேலா அவர்கள். ஒரு சமாதான தூதுவராக இந்த உலகத்திற்கு அவர் அறியப்பட்டார். இந்தியர் அல்லாத ஒருவருக்கு, இந்திய சிட்டிசன்ஷிப் இல்லாத ஒருவருக்கு, இந்திய குடிமகனாக இல்லாத ஒருவருக்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருது, பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது என்றால் அது திரு நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு. அது மட்டுமல்ல, நேருவின் சமாதான விருது என்ற மிகப்பெரிய விருதும் இந்தியா சார்பில் அவருக்கு வழங்கப்பட்டது. அமைதிக்கான நொபெல் பிரைஸ் 1993ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது. இது தவிர்த்து 250க்கு மேற்பட்ட உலக நாடுகளின் விருதுகளை அவர் பெற்றார். இங்கிலாந்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு சதுக்கம் இருக்கிறது, ஒரு ஸ்கொயர் இருக்கு. அதுல 30/8/2007 திரு நெல்சன் மண்டேலா அவர்களுடைய சிலை நிறுவப்பட்டது. இது குறித்த உரையில், கருப்பு மனிதன் ஒருவனின் சிலை வெள்ளை மனிதர்களின் நாடாளுமன்ற சதுக்கத்தில் இருக்கும் என 1962 கண்ட கனவு நிறைவேறியதாக திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னார். அவர் இருக்கும்போது நடந்த நிகழ்வு அது.
ஒரு கருப்பு மனிதனின் சிலை வெள்ளை மனிதர்களின் நாடாளுமன்ற சதுக்கத்தில் இடம்பெறும் என்று அவர் கனவு கண்டார். அந்த கனவை நனவாக்கி தன்னுடைய தியாகத்தின் மூலமாக மிளிர்ந்து நின்றார். அவமானங்களை சகித்து சாதிப்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான். திரு நெல்சன் மண்டேலா நம் எல்லோருக்குமே ஒரு அடையாளம். போராடுவதற்கும் மக்களை வழிநடத்துவதற்கும் நல்ல தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் தியாகத்திற்கும் ஒரு நல்ல அடையாளம். அவமானங்களை சகித்து சாதிக்க நாமும் நெல்சன் மண்டேலா மூலம் உத்வேகம் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றிலிருந்து கொய்யாப்பழத்தை பற்றி நிறைய டிப்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அது சீசன், இப்போ கொய்யா நிறைய கிடைக்கும் இல்லையா. இந்த கொய்யாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு இருக்கிறது. இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிடும் பொழுது மன அழுத்தம் குறையும், இதமான மகிழ்ச்சியான மிதமான மனநிலை உருவாகும். எல்லாவற்றையும் எல்லோரையும் இனிதாக அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொய்யாப்பழம் உண்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்பது ஆய்வு சொல்லுகிறது. இந்த கொய்யாவினுடைய நறுமணமே ஒரு பிளசண்டாக இருக்கும். எனவே கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு நம்முடைய மனதையும் உடலையும் பாதுகாத்து கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.